ஹாய், ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கேங்கர்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து அந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. ஸோ அந்த படத்தோட டைட்டில் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்த்தேன். சுந்தர் சியும் வடிவேலும் காணொளி கொடுக்கும்போது. ஸோ இப்படி தான் உருவாச்சு. ஸோ வடிவேலும் சுந்தர் சியும் டைட்டிலே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டாங்க. ஷூட்டிங்கில் 1 வீக்காக உட்காந்து சுந்தர் சியும் வந்து எந்த டைட்டில் வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் வடிவேல் கூப்பிட்டு என்ன டைட்டில்ண்ணே அப்படின்னு லைட்டாக கேட்குறாரு. தெரியலங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வடிவேல் வந்து சரி இந்த படத்துக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தர் சி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கேங்கர்ஸ் அப்படின்னு வைங்க. கேங்கர்ஸா அப்படின்னு சுந்தர் சி கேட்குறாரு. ஆமாண்ணா கேங்கர்ஸ் அப்படின்றாரு. கேங்கர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா? கேங்கர்ஸ்னா ரவுடி அப்படின்னு வடிவேல் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அது கேங்கர்ஸ் இல்லை, கேங்ஸ்டர் அப்படின்னு சுந்தர் சி சொல்கிறாரு. ஸோ சுந்தர் சி வந்து இப்போ அவரோட ஏடிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் திருப்பி வடிவேல் கிட்ட வராரு. இதுதான் என்னது டைட்டில், கேங்கர்ஸ் தான் டைட்டில். ஏன்னா இவங்கெல்லாம் கேங்காக பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி சாதாரண ஆளுங்க தான். ஆனால் கேங்காக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. உண்மையான ரவுடிஸ் கிடையாது. அதனால இவங்க கேங்ஸ்டர் கிடையாது, கேங்கர்ஸ் அப்படின்னு மாற்றிடுறாங்க. இதுதான் வந்து அந்த டைட்டில் வந்ததுக்கு ஒரே கதை. டைட்டிலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.